சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் ஜாதகத்தை கணித்தாச்சு என் செல்லமே. உன் வருங்கால வாழ்க்கையை புட்டு புட்டு வைக்கிறேன், கேள், புரியும் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டு வழிமுறைகள் தான் இருக்கிறது. ஒன்று, கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது. 2, விட்டு கொடுத்து செல்வது. இந்த இரண்டை மட்டும்தான் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். நான் சொல்வது சரிதானே? இதோ மேலும் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது. இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள். போனது போகட்டும், இதுதான் உலகம் என்பதை தெரிந்து கொள் என் செல்லமே. இனி மிக மிக நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே. அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். பிறகு அதற்காக உன் சுயமரியாதையை இழந்து இரு என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா? துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதான் நான் சொல்கிறேன். அதற்காக நீ சற்று பொறுமை காத்திருக்க வேண்டும். எந்த நட்பையும் உறவையும் என் அனுமதியின்றி ஏற்காதே. உன் சாயப்பா சொல்வதை கேள் என் செல்லமே. உன் மனது கஷ்டப்படும் போது ஓம் சாயி என் நாமத்தை உச்சரித்துக்கொள். நீ என்னை நோக்கி பாதையில் பயணம் செய். என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன். உனக்கான வீணான கவலையை விட்டுவிடு என் செல்லமே. பிறகு பார், உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். என்ன நடந்தாலும் நீ உன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. அதை நான் இன்னொரு முறையும் கூறுகிறேன். இந்த வார்த்தைகளை எப்போதும் உன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் லட்சிய பாதையில் கடந்து கொண்டே இரு. நீ உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன். அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கின்றது என் செல்லமே, இருக்கின்றது. உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் ஒரு நன்மைக்காகவே நடக்கின்றது என்று நம்பிக்கையுடன் செயல்படு. சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மன தைரியம். ஆம் செல்லமே, இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் வென்று விடுகிறது. சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக மிக கஷ்டம். அவசரப்படாதே என் செல்லமே, உனக்கு நல்லதே நடக்கும். ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. மீண்டும் அதை கூறுகிறேன். ஏனென்றால் முழுவதுமாக அதில் ஈடுபடு என்று நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன், அறிவுறுத்துகிறேன். எச்சரிக்கை என்று கூட நான் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் எல்லாமே நான் அறிவுரையாகத்தான் கூறுகிறேன். இதை நீ மனதார கேளு. உன்னை இந்த அற்புதமான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தானே. உன்னை நிச்சயமாக அனைத்திலிருந்தும் பாதுகாப்பேன். இது என் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை, உன் வீட்டு வாயிற்கதவை தட்டப்போகிறது. ஆம் செல்லமே, உன்னை விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவர்களை அன்புடன் அனுசரித்து வரவேற்க தயாராக இரு. உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம். அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறாய். உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். ஏனென்றால் உன் சாயப்பானை அவற்றை எல்லாம் நடத்தி காட்டுவேன். நீ அதற்கு சற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். பிறகு பார், நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். எந்த நேரத்திலும் உன் மனவேதனைப்பட்டால் என் நாமத்தை உச்சரித்துக்கொள். உனக்கான அத்தனை விஷயங்களில் உன் சாயப்பா நான் செய்து காட்டுவேன். பல நாட்களாகவே உன்னை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இது பொய்யான மாயை நிறைந்த உலகம். என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்து விட்டேன், இந்த மாயை வலையில் சிக்கிவிடாதே என்று.
ஆனால் நீயோ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா என் செல்லமே? உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்குகிறாய்? உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு என் செல்லமே. நீ ஏங்க தொடங்கும் போதே அது தெரிந்து உன் அருகில் நான் வந்து விடுவேன். ஆம் செல்லமே, நீ விரும்பும் உறவாக நான் இருப்பேன். நீ உயிராக நினைக்கும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவெடுத்து விட்டாய் அல்லவா? அதையே பின்பற்று. நீ எதற்கும் கலங்க தேவையில்லை. சாயப்பா என்ற மகத்தான தெய்வீக அவதாரத்திடம் மனதார நம்பிக்கை வைப்பவர்கள் அவ்வாறு வைத்து விட்டோமே என எந்த காலகட்டத்திலும் வருந்த தேவையில்லை. பின்னோக்கி நீ நடக்க வேண்டியதில்லை. நம்பிக்கை வைத்த ஒருவர் தன் சுபாவத்தில் உயர்கிறார் என்பதையும், இந்த படிப்படியான முன்னேற்ற பாபாவால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும். நீ மனப்பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தோல்வி இல்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே வராது. இதுவரை நீ தோற்றதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஏன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று பதட்டப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்ல நிச்சயம் உதவி புரியும் உன் சாயப்பா நிச்சயமாக உனக்காக உதவி புரிவேன். ஆம் செல்லமே, உனது வெற்றிக்கு உன் சாயப்பாவின் பங்கு அதிகமாக இருக்கும். உனது வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும். ஆகையால் நம்பிக்கையை மட்டும் எந்த தருணத்திலும் இழந்து விடாதே என் செல்லமே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில் தான் உன்னை நீ புரிந்து கொள்ளும் உத்வேகம் உனக்கு கிடைக்கும். ஆகையால் மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசுகின்றார்களே என்று கவலைப்படாதே. இது உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகத்தான் இருக்கும். வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்க வேண்டாம். என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய். நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்து இருக்கிறது என்று தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது. ஆம், அந்த பரம ரகசியம் உன் உடலை, உன் உழைப்பை வலிமையாக்கும். உன் மனது காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் எண்ணிவிடாதே. குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருவருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்துகிறது. ஆகவே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே. உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கொள். நேர்மறையான எண்ணங்களை, சோதனைகளை விரட்டியடிக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள். ஆம் செல்லமே, அறிவை உன் செயல்களால் காட்டு. ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும். தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும். இதை நீ மட்டும் நன்றாக தெரிந்து கொள். இதுதான் உனக்காக ஜாதகத்தை நான் கணித்து சொல்வது. இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல. உனக்கு மட்டும் பிடித்தால் போதும். வாழ்வில் தொடர் தோல்விகளும் சோதனைகளும் வரலாம். அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நில். நாளை நீ பெரும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையும். ஆம், உனக்கானது நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.